அனைவருக்கும் வணக்கம். 2 நாளுக்கு முன்னால் தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு அவலம் உலகம் அறியும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அரசாங்கத்தை குறை சொல்கிறாங்க, நிறைய பேர் காவல்துறையை குறை சொல்கிறாங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியை குறை சொல்கிறாங்க. ஆனால் இதில் நடந்த தவறு என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அந்த பெண்ணும் அவருடைய நண்பர் என்று சொல்லப்படுகிறவரும் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல அந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது விவாத பொருளாக இன்றும் பேசப்பட்டு வருகிறது. திரைப்பட நடிகர் MS பாஸ்கர் அவர்கள் ஒருவர் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப துணிச்சலோட அழுமையாக சொன்னார். படிக்க போன இடத்துல இந்த பிள்ளைக்கு புதரில் என்ன வேலை, அதுவும் இரவு 8 மணிக்கு தன்னுடைய இடத்தை விட்டு ஹாஸ்டலில் விட்டுட்டு தன்னுடைய ஆண் நண்பருடன் புதரில் என்ன பண்ண போனாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்ஸாக ரொம்ப தில்லாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதே தான் நானும் கேட்குறேன். இந்த பெண் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக ஆங்காங்கே கடன் வாங்கி தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தன் பிள்ளை சிறப்பாக படித்து தனக்கு ஒரு பெயரை வாங்கி தருவாள் என்று நம்பிக்கையோடு கன்னியாகுமரியிலிருந்து பேருந்திலோ ரயிலிலோ ஏற்றி அனுப்பிய அந்த பெற்ற தாய் தகப்பனுக்கு இந்த பிள்ளை செய்த துரோகம் மனசாட்சியை மழுங்கடித்து தன்னுடைய ஆசைகள் இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக இவன் நமக்கு வாழ்வு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா என்று தெரியாத ஒரு மனிதனை நம்பி இரவு நேரம் அந்த முட்புதருக்குள் சென்றதால் வந்த வினைதானை தவிர மற்றபடி இதற்கு காவல்துறையோ அரசாங்கமோ எப்படி பொறுப்பேற்க முடியும்? அரசாங்கம் எல்லாருக்கும் என்ன பண்ணும், காவல் போட முடியும்? இல்லைன்னா பார்த்திங்கன்னா காவல்துறை விளக்கு பிடிச்சிட்டு இருக்க முடியுமா? அவரவருக்கு சுய கட்டுப்பாடு என்று ஒன்று உள்ளது. எந்த இடம் செல்ல வேண்டும், எந்த இடம் செல்லக்கூடாது என்பது நமது முன்னோர்கள் அருமையாக வகுத்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண் பிள்ளைகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஆண்களுக்கு பெண்கள் எந்த வகையிலும் குறைச்சல் இல்லை, எங்களுக்கும் எல்லா சமய உரிமை உண்டு என்று சொல்கிறவர்கள் பெண் பிள்ளைகள் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது என்று பெற்றோர் செல்வதற்கான காரணம், எல்லா மனிதனும் ஒன்று போல இருப்பதில்லை, அதுபோல எல்லா சூழ்நிலைகளும் ஒன்று போல அமைவதில்லை. யார் எப்படிப்பட்டவன் என்பது உங்களுக்கு தெரியாது. பெரியவர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா வயதில் மூத்தவர்கள், அவர்கள் அனுபவசாலிகள், அனுபவம் மிக்கவர்கள் என்பதால் தான் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வழங்கன்னு சொல்லி சொல்கிறது. ஆனால் இந்த காலத்தில் யாரும் அந்த கேட்குறதே கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒருபடி மேலே போய் நம்பிக்கையோடு படிக்க அனுப்பிய பெற்றோருக்கு துரோகம் செய்ய நினைத்த அந்த பெண்ணுக்கு சரியான ஒரு தண்டனை என்று தான் நான் சொல்லுவேன். நீங்கள் 1000 சொல்லலாம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிர்பயா இங்கேயும் வந்துருச்சு, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நானும் சென்னையில் இருக்கவேன் தான், நாங்களும் எத்தனையோ பெண்களை கடந்து தான் செல்கிறோம். ஆனாலும் அந்த இடம் சரியான இடம் இல்லை. தன்னுடைய ஆசை இச்சையை தீர்த்து கொள்வதற்காக அந்த இடத்தை அந்த பெண் தேடியதால், ஒரு ஆண் நண்பருடன் தனியாக இருந்ததால் இது போன்ற கயவர்களுக்கு அது மிக எளிதாக மாறிவிட்டதை தவிர இதில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிட்டது, போலீஸ்காரங்க என்ன பண்ணல, பாதுகாப்பு கொடுக்க முடியல. எத்தனை பேருக்கு தான் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? போலீஸ்காரன் என்ன, அவன் வீட்டுக்கே அவனால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நாட்டில் இருக்கிற ஜனத்தொகை என்ன, அதுபோல் காவல்துறையோட எண்ணிக்கை என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா ஏதோ சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா ஏதோ மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது மிக சிறப்பாகவே தமிழகத்தில் இருக்கிறது என்றே சொல்லலாம். எனவே யாருக்கும் யாரும் காவல் கிடையாது, காவல் காக்கின்ற கடவுளுக்கே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைமை இருக்கும் பொழுது நம்மை போன்ற மனிதர்கள், குறிப்பாக பெண்கள், இளம் பெண்கள் உங்களை எதற்காக என்ன நோக்கத்திற்காக கல்லூரிக்கோ பள்ளிக்கோ அனுப்புகிறார்கள் என்பதை மட்டும் மனதில் சிந்தித்து கொண்டுங்கள். எத்தனை ஆசையோடு கனவுகளோடு உங்கள் பெற்றோர், உங்களை பெற்ற தாய் தந்தையர் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுப்பீர்கள், அவர்களை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று அல்ல, உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், உங்களை நீங்கள் எப்படியாவது வாழ வைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்று 199% பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க, தங்கள் பிள்ளைகளை உயர் கல்விக்காக வெளியூருக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு, குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுவும் போதைப் பொருட்களும் சர்வசாதாரணமாக மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. கடந்த வாரம் பார்த்திங்கன்னா என்னுடைய சகோதரர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா உதவி காவல் ஆணையராக இருக்காங்க.
ஒரு கான்ஸ்டபிள் 2 பசங்களை பிடிச்சிட்டு வராங்க. அவனும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பையன் அவ்வளோ அழகாக இருக்கிறான். என்ன விஷயம்னு கேட்டால், அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு போதைப் பொருளை என்ன பண்ணுறான், தொடர்ந்து யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணது பத்தலைன்னு சொல்லி வீட்டிலேருந்து என்ன பண்ணல, காசு அனுப்பலைங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணுறான், பெங்களூரில் போய் அதை வந்து வாங்கிட்டு வந்து தன் உடன் படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு என்ன பண்ணுறான், விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறான். போதைப் பொருள் உபயோகிப்பதே தவறு, விற்பனை செய்கிறான். அதன் மூலமாக வருகிற வருமானத்தை வச்சு என்ன பண்ணுறான், தேவையில்லாத விஷயங்கள் என்ன பண்ணுறான், ஈடுபடுறான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, படிக்கின்ற காலத்தில் நீங்கள் படிப்பை தவிர வேறு விஷயங்களில் வந்து கவனம் செலுத்த தொடங்கினால் இது போன்ற விபரீதங்கள் என்ன பண்ண நடைபெறும். அவனை வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் என்ன பண்ணாங்க, அவனுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எச்சரித்து அனுப்பினார்கள். ஆனால் எவ்வளோ நேரம் இது நடக்கும்னு தெரியாது. ஒருவேளை வந்து இன்றைக்கி வந்து காவல்துறை கண்ணில் இருந்தோம், சட்டத்தின் கண்ணிலிருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் என்ற போர்வையிலையோ சிறார் என்ற போர்வையில் நீங்கள் வெளியில் வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்களை வாழ்வதற்கு அனுமதிக்காது. நீங்கள் வாழ்வதற்கு எந்த எச்சங்களும் மிச்சம் இருக்காது. அதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இளைஞர்களுக்கு எச்சரிப்போடு நான் சொல்கிறேன், பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குது, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லி. இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் இப்படிதான். உன்னை பெற்றோர்கள் நம்பி அனுப்புகிறாங்க, ஆனால் நீ உன் இஷ்டத்துக்கு நடந்த. இப்போ பாரு, இந்த உலகமே என்ன பண்ணுது, கை கட்டி சிரிக்குது. ஒரு விஷயம் நல்லா சொல்லுவாங்க, சேலை வந்து முள்ளில் பட்டாலும் சரி, முள் சேலையில் பட்டாலும் சரி, பிரச்சனை சேலைக்கு தான். எனவே உங்கள் வாலிப பிராயத்திலே உங்கள் பெற்றோரை ஏமாற்ற நினைக்க வேண்டாம். முடிவில் ஏமாற்றம் உங்களுக்குத்தான் வரும். அன்பு சகோதரனாக நான் எச்சரிப்போடு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உள்ளது. கல்வி ஒன்றே உங்களை காக்கும் கருவி. நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. நன்றி.